காரை புரட்சிமணியின் கனிவான வணக்கம். இது ஒரு விடியல் தரும் விழாவின் சிறப்பு நிகழ்ச்சி. நம்ம எங்க நிக்கிறோம்னா திருவாரூர் கமலாலயத்துக்கு பக்கத்துல நிக்கிறோங்க. அதாவது திருவாரூர் கமலாலயத்துல தென்கரையில இருக்கக்கூடிய ராசமாட் திருமண மண்டபத்துல தமிழ்நாடு பிற்பட்ட நலத்துறை விடுதி பணியாளர் சங்கத்தினுடைய மாநில மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. யாரெல்லாம் கொஞ்ச நேரத்துல கலந்துக்கிறாங்கன்னா அந்த பிற்பட்ட நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு மெய்யநாதன் அவங்களும், அதே மாதிரி திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் அவர்களும், மற்ற நிர்வாகிகள், மற்ற அந்த சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பிற்பட்ட நல விடுதி பணியாளர்கள் எல்லாம் கலந்துகிட்டு அது நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து நிறைய அதுக்கான விளம்பரங்கள்லாம் வச்சிருக்காங்க. இது கமலாலயத்துல பக்கத்துல நடக்குது. இது கமலாலய குளம். அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம் வாங்க. ஆட்டோ ஸ்டாண்டு பேஜ் எடுத்துருவாயா? வணக்கம். இப்போது திருவாரூர்ல பிற்பட்ட நலத்துறை விடுதி பணியாளர் சங்கம் மாநாடு மிக சிறப்பா நடக்குது. அதாவது எங்கன்னா திருவாரூர் கமலாலயத்துல தென்கரை
தென்கரையில ராசமா திருமண மண்டபத்துல மிக சிறப்பான முறையில் நடக்குதுங்க. இதுல தமிழ்நாடு முழுதும் இருந்து அந்த பணியாளர்கள் மிக தூரத்திலிருந்து வந்திருக்காங்க. அந்த மாநில நிர்வாகிகள், அந்த மற்ற மாவட்ட மற்ற எல்லா நிர்வாகிகளும் கலந்துக்கிட்டு இன்னைக்கு அமைச்சர் மற்றவங்க எல்லாம் வருகை தர இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அதனுடைய அந்த சங்கத்தினுடைய மாநில கௌரவ தலைவர் அது திருவாரூரை சேர்ந்த மரியாதைக்குரிய வாரை அறிவாளர்கள் நான் அது சம்பந்தமா சந்திக்கிறோம். ஐயா வணக்கம் ஐயா. இப்போ உங்க மாநாடு நடக்குது, யார் யாரு நம்ம மாநாட்டுல கலந்துக்கிறாங்க, என்னென்ன தீர்மானம் முக்கியமா வச்சிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் விடுதி பணியாளர் சங்கத்தினுடைய மாநில கௌரவ தலைவர் திருவாரூர் ராசிமான் திருமண மண்டபத்திலிருந்து பேசுகிறேன். இன்றைய தினம் திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற மாநில மாநாட்டிற்கு எங்களது துறை சார்ந்த மாண்புமிகு அமைச்சர் சிவாவி மெய்யநாதன் அவர்களும் மற்றும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கே கலைவாணன் அவர்களும் திருவாரூர் நகரமன்ற தலைவர் புவனப்பிரியா அவர்களும் திருவாரூர் நகரமன்ற உறுப்பினர் வாரை எஸ் பிரகாஷ் அவர்களும் திருவாரூர் நகரமன்ற உறுப்பினர் பி செந்தில் அவர்களும் மற்றும் சங்கத்தினுடைய இணைப்பு சங்கத்தின் எங்களுடைய தாய் சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் சோவண்ணா சங்கர் அவர்களும் மற்றும் எங்களுடைய சங்கத்தினுடைய ஆலோசகர் ஏ ராம்குமார் வழக்கறிஞர் சங்க ஆலோசகர் புதுக்கோட்டையும் அவர் இங்கே வருகை தந்து மற்ற மாநில மாவட்ட நிர்வாகிகளும் சிறப்புரையாற்றி சங்கத்தினுடைய 6 அம்ச கோரிக்கை சம்பந்தமாக துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு எங்களுடைய கோரிக்கை கொடுப்பதாக ஒன்று கூடி இந்த மாநில மாநாட்டை திறன்பட நடத்தி வருகிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. அந்த முக்கியமான அந்த தீர்மானம்ல ஒரு சில தீர்மானம் மட்டும் சொல்லுங்களேன். எழுச்சியோட நடைபெற இந்த மாநாட்டில் அமைச்சர் முன்னாடி என்ன முக்கியமான தீர்மானம் வைக்கிறீங்க? ஒரு சில தீர்மானம். முதல் முக்கியமான ஒரு தீர்மானம் என்னன்னா 2011ஆம் ஆண்டிலிருந்து நடப்பாண்டு வரை அரசாணை 40 இல்ல 20% விடுதியில பணிபுரிகின்ற பணியாளர்களுக்கு இளநிலை உதவியாளர் பணி உயர்வு வழங்க வேண்டும் என்று அரசாணை இருந்தும் நீதிமன்ற உத்தரவு வழங்கியும் சென்ற ஆட்சியாளர்கள் செவி சாய்க்கவில்லை. அதை இந்த மண்ணின் மைந்தனுடைய முத்தமிழர் கலைஞருடைய மண்ணின் மைந்திலிருந்து இதை நான் கோரிக்கையை வைத்தோம். அந்த கோரிக்கையை வைத்ததற்கு முன்னதாகவே அரசாணை 40 2023 கடைசியாகவும் 2024 ஆண்டு கடைசியிலும் 10% இளநிலை உதவியாளர் பதவி உயர்வை வழங்குவதற்கு ஒரு உத்தரவிட்டு வழங்கப்பட்டார்கள். அது இந்த மண்ணின் மைந்தனுடைய ஆட்சியில தான் அந்த அரசாணை 40 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. தமிழக முதலமைச்சருக்கு இந்த மாநில மாநாட்டின் வாயிலாக பணிவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதோடு மட்டுமல்ல, இரண்டாவதாக எங்களது தலையாய ஒரு பிரச்சனை விடுதியிலே காலி பணியிடங்களை நிரப்பப்படும் என்று பல ஆண்டுகளாக நாங்கள் கோரிக்கை வைத்தோம். இது சம்பந்தமாக துறை சார்ந்த அமைச்சரவர்களை சந்தித்து கோரிக்கை கொடுத்ததன் விளைவாக எங்களுக்கு ஒரு இறுதியான நல்லதோர் பதில் கிடைத்துள்ளது. அதில் சமையலர் காலி பணியிடம் அனைத்து விடுதிகளும் நிரப்பப்படும், அது ஆவஸ்கத்தின் மூலமாக நிரப்பப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை அளித்துள்ளார். அதோடு மட்டுமல்ல, விடுதியிலே பணிபுரிகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு 10 ஆண்டு முடித்தவர்களுக்கு காலமுறை வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சோம். அதையும் நிவர்த்தி செய்துள்ளாக ஒரு உத்தரவாதம் அளித்துள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாம இன்னைக்கு இரவு காவலர்கள் விடுதியில பணியாற்றி வர்றாங்க. அந்த இரவு காவலர்கள் சமையலர் நிலையிலிருந்து இரவு காவலரை அவங்களுக்கு பணிமாறல் செய்யும்போது அதை நாங்க வெளிநபரை கொண்டு பூர்த்தி செய்வோம் என்று சொன்னாங்க. அதுக்கு நாங்க நம்மளுடைய துறை சார்ந்த அமைச்சரவர்களிடத்தில் பணியோடு பரிசீலனை செய்யுமாறு கேட்டு 25 ஆண்டு காலமாக 30 ஆண்டு காலமாக விடுதியிலே பணிபுரிகின்ற ஒரு சமையலர் பணிபுரிந்து ஓய்வு பெறுகின்ற காலத்தில் 1 வருடம் 2 வருடம் அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பணி ஓய்வு பெறணுங்கிறதுக்காக பணி மாறுதலுங்கிற பொருள் விடுதி பணியாளர்களுக்கு அந்த இலவு காவலர் பணியை வழங்கணும்னு சொல்லி அந்த கோரிக்கையை வச்சோம். இறுதியாக நம்மளுடைய இயக்குநர் அவர்களும் மாவட்ட பிற்படுத்தப்பட்ட அலுவலகத்திலையும் உறுப்பினர்களுடைய கோரிக்கை எந்த கோரிக்கையை வச்சாலும் அந்த கோரிக்கையை செவி சாய்க்கப்படுவதில்லை. அதனால் நமக்கு மாவட்டத்திலேயும் உயர்துறை இயக்குநர் அலுவலரால் நடத்தப்படக்கூடிய காலமுறை கூட்டமும் நடத்தப்பட வேண்டும் என்று இந்த கோரிக்கையை வச்சிருக்கோம். இறுதியான ஒரு கோரிக்கை என்னன்னா, விடுதியில பணிபுரிகின்ற
இரவு காவலர்களுக்கு ஓராண்டு ஊதிய உயர்வு வழங்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். இன்னும் பல கோரிக்கைகள் இருக்கு. இந்த மாநில மாநாட்டில் இந்த 6 அம்ச கோரிக்கையை வைத்திருக்கோம். அதையும் நிவர்த்தி செய்வதாக சொல்வதாக எங்களது துறை சார்ந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு இந்த மாநில மாநாட்டின் மூலமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கும் துறை சார்ந்த எங்களுடைய அமைச்சர் அவர்களுக்கும் இந்த மாநில மாநாட்டிலாக மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்கய்யா. உங்க கோரிக்கையை வெற்றியடைய நாங்கள் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். கஷ்டம்